ஹலோ ஃபியூச்சர் ஆஃபீஸர்ஸ், வெல்கம் டு மாக் டாக்ஸ் யூடியூப் சேனல். திஸ் இஸ் அருண். இன்னைக்கு நம்ம 21 வந்த டெய்லி நியூஸஸ், ஓகேவா? ஸோ நியூஸ் கலெக்ஷன்ஸாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன டாபிக்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிஏபி நியூஸ் ஃபஸ்ட்டு பார்ப்போம், நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரி ஓரியன்ட் நியூஸ் பார்ப்போம், அடுத்து ஃபினான்ஷியல் நியூஸ் பார்ப்போம், அடுத்தது ஸ்டேட்டு அண்ட் கண்ட்ரி அண்ட் நேஷனல், ஓகே, ஸ்டேட் அண்ட் நேஷனல், ஃபைனலாக வேர்ல்டு கரண்ட் அஃபேர், வேர்ல்டு டெய்லி நியூஸ் பார்ப்போம். ஸோ அது மட்டும் இல்லாமல் மீதி இருக்க என்னென்ன நியூஸ், ஸோ மிஸ்லனியஸ் நியூஸ்லாம் இருக்குது, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ 21 வந்த நியூஸஸ் எல்லாம் ஓகே தானே? ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இதுதான் நம்மளோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, நம்ம இந்த டெய்லி நியூஸ் பிடிஎஃப் அப்படின்றத தினமும் சாயந்தரம் 5 மணிக்கு நம்மளோட டெலகிராம் சேனலில் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. டெலகிராம் சேனலில் இந்த மந்த், அதாவது இது மார்ச் மந்த், கரெக்டா? ஸோ மார்ச் மந்த் மட்டும்தான் நம்மளோட டெலகிராம் சேனலில் நம்ம லைவ் பண்ணிட்டு இருப்போம். பட் ஏப்ரல் ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்மளோட வெப்சைட்டுக்கு நம்ம கம்ப்ளீட்டாக மூவ் ஆன் ஆகிறோம். ஸோ mocktooffice.in அப்படின்ற வெப்சைட்டை மூவ் ஆன் ஆகிறோம். ஸோ இந்த வெப்சைட், இந்த கோர்சஸ் எல்லாமே டெய்லி 5 மணிக்கு நான் சொன்னேன். 5 மணிக்கு நீங்கள் நம்மளோட வெப்சைட்லேருந்து பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்லை நம்ம வெப்சைட்லேயே படிச்சுக்கலாம். ஸோ ரெண்டுத்தில் நீங்கள் இது வேணால் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து வெப்சைட் போகிறதுனால இது நீங்கள் பேமெண்ட் பண்ணி தான் என்ரோல் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஸோ ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் தான் நம்ம இந்த கோர்சஸ் எல்லாமே நம்மளோட வெப்சைட்டில் லான்ச் பண்ணியிருக்கோம். போயிட்டு என்ரோல் பண்ணிக்கோங்க. என்ரோல் பண்ணிக்கிட்டு இந்த பிடிஎஃபை, இந்த கண்டென்ட்டை, நம்ம ஃப்ரீயாக கொடுக்குற கண்டென்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா? சரி, அது மட்டும் இல்லாமல் நம்ம டெய்லி வெப்காஸ்ட் கோர்சஸும் கொடுத்துட்ருக்கோம். இந்த வீடியோ 6:30 மணிக்கு லைவ் ஆயிருக்கும், ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு 6:30 மணிக்கு லைவ் ஆயிருக்கும். பட் 6 மணிக்கு டெய்லி நியூஸ், டெய்லி ஹிந்து வெக்காப் அனாலிசிஸ், அப்புறம் வந்து அந்த எடிட்டோரியல் அனாலிசிஸ் வீடியோ 6 மணிக்கு லைவ் ஆயிருக்கும். அதையும் பாருங்க. அதோட பிடிஎஃப்மே 7 மணிக்கு, தினமும் 7 மணிக்கு, லைக் மார்ச் மந்த் டெலகிராம் சேனலையும் ஏப்ரல் 1 இருந்து நம்மளோட வெப்சைட்லையும் நம்ம அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ மறக்காம யூஸ் பண்ணிக்கோங்க. இவ்வளோ விஷயங்கள் நாங்கள் ஃப்ரீயாக கொடுக்குறோம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. அட்லீஸ்ட் ஒரு பர்சனுக்காச்சும் மறக்காம ஷேர் பண்ணுங்க, ஓகேவா? சரி, நம்ம வந்து இன்னிய நாளோட செஷன் ஆரம்பிச்சலாம். ஸோ பிஏபி நியூஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். எப்பயுமே பிஏபி நியூஸ் தான் ஃபர்ஸ்ட். ஸோ கீழோ இந்தியா பாரா கேம்ஸ் 2025 வந்து நடந்திருக்கு. நியூ மைல் ஸ்டோன் இன் இந்தியன் ஸ்போர்ட்ஸ். ஸோ செகண்ட் எடிஷன் இந்த கீழோ இந்தியா கேம்ஸ் வந்து எத்தனாவது எடிஷன் நடக்குது அப்படின்னா செகண்ட் எடிஷன் அப்படின்னு வச்சுக்கலாம் இல்லை, செகண்ட் எடிஷன் தான் நடந்திருக்கு. சரி, என்னென்ன கீ பாயிண்ட்ஸ் ஒரு நோட் மாதிரி போட்டுக்கோங்க. நம்ம டெய்லி நியூஸ் வீடியோ போட்டுட்டு இருக்கோம்ல, அந்த நியூஸில் நீங்கள் ஆல்ரெடி பிடிஎஃப் படிச்சிருப்பீங்க. இந்த 21 தேதியோட பிடிஎஃப் லைவ் ஆயிருக்கு. பட் நீங்கள் வீடியோ பார்க்குறது மட்டும் கொஞ்சம் டிலே ஆகும். 3 டேஸ் டிலேல தான் உங்களுக்கு வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். பட் பிடிஎஃப் படிச்சிருப்பீங்க. இந்த வீடியோ பார்க்கக்குள்ள நான் சொல்கிற கீ பாயிண்ட்ஸை மட்டும் ஒரு நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எக்ஸாம் டைமில் இந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை மட்டும் நீங்கள் ஓவர்வியூ பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். கரெக்ட் தானே? ஸோ இது வந்து எத்தனாவது எடிஷன் அப்படின்னா செகண்ட் எடிஷன். ஸோ அடுத்தது நம்மளுக்கு என்ன தேவை, எங்கே நடந்தது அப்படின்னு தேவையில்ல. ஸோ கேடி ஜாதவ் இண்டோர் ஹால் நியூ டெல்லியில் நடந்திருக்கு, ஓகே? ஸோ இதை தாண்டி வேற என்னென்ன விஷயங்கள் இதில் வந்து நடந்திருக்கு அப்படின்னா, இனாகுரல் செரிமனியில் யார் பங்கேற்றுட்டு இருக்கா அப்படின்னா மன்சுக் மாண்டவியா வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தார். இவர் வந்து யார் அப்படின்னா யூனியன் மினிஸ்டர் ஆஃப் யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ், ஓகேவா? இவர் தான் இனாகரேட் பண்ணாரு. இந்த ஈவெண்ட்டை யார் இனாகரேட் பண்ணாங்க அப்படின்னா மன்சுக் மாண்டவியா வந்து இனாகரேட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஸோ எவ்வளோ பேர், எத்தனை பாரா அத்லெட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க? 1300 பாரா அத்லெட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்படின்ற விஷயமும் நம்ம இதுல இருந்து தெரியும். ஸோ என்னென்ன கேம்ஸ் இந்த 2025 பாரா கேம்ஸ்ல என்னென்ன கேம்ஸ் வந்து விளையாண்டாங்க அப்படின்னா பாரா அத்லெட்டிக்ஸ் அண்ட் பாரா ஆர்கரி அண்ட் பாரா பவர் லிஃப்டிங் அண்ட் பாரா பேட்மிண்டன், பாரா டேபிள் டென்னிஸ் அண்ட் பாரா ஷூட்டிங். இந்த 6 கேம்ஸ் தான் விளையாண்டுருக்காங்க அப்படின்ற விஷயமும் நம்மளுக்கு தெரிய வருது. ஸோ கீழே இந்தியா யூத் கேம்ஸ், ஸோ ஓகே, மற்ற விஷயங்கள் மட்டும் பேசியிருக்காங்க. சரி, ஒரு ஓர்வி பார்த்துருமா? இந்த நியூஸ்லாம் நம்மளுக்கு என்ன தெரியணும். ஸோ கீழே இந்தியா செகண்ட் எடிஷன் ஆஃப் கீழோ இந்தியா யூத் கேம்ஸ் நடந்திருக்கு. எங்கே நடந்திருக்கு அப்படின்னா நியூ டெல்லி கேடி ஜாதவ் இண்டோர் ஹாலில் நடந்திருக்கு. யார் இனாகரேட் பண்ணாங்க அப்படின்னா யூனியன் மினிஸ்டர் ஆஃப் யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ், இவர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தான் பண்ணாரு. 1300 அத்லெட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. என்னென்ன கேம்ஸ் வந்து இதுல வந்து விளையாண்டுருக்காங்க அப்படின்னா 6 கேம்ஸ், 6 ஸ்போர்ட்ஸ், ஓகேவா? ஓகே, மொத்தம் எத்தனை மெடல்ஸ், நம்பர் ஆஃப் மெடல்ஸ், இது பாரிஸ் பாரா ஒலிம்பிக்ஸ். இது வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு ஸ்டாட்டிக் நியூஸ். 2024 பாரிஸ் பாரா ஒலிம்பிக்ஸ் நடந்தது. அங்கே இந்தியா வந்து 29 மெடல்ஸ் வந்து வின் பண்ணாங்க, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் ஸ்டார்ட் பண்ணுவோமா? இந்தியா மேக்ஸ் அன் இம்பாக்ட் அட் கேம் டெவலப்பர்ஸ் கான்ஃபரன்ஸ் 2025 ஷோ கேசிங் இனோவேஷன் இன் கேமிங் அண்ட் M&E அப்படின்றாங்க. ஸோ இந்தியா வந்து கேம் டெவலப் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு நடந்திருக்கு. அப்போ எங்கே நடந்திருக்கு அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கும். ஸோ சான் பிரான்சிஸ்கோ அப்படின்றது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு
ஒரு ஆன்சரா இருக்குது. ஓகேவா? ஸோ கேம் டெவலப்பர் கான்ஃபரன்ஸ் வந்து 2025ஓட கேம் டெவலப்பர் கான்ஃபரன்ஸ் எங்க நடந்திருக்கு அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா சான் பிரான்சிஸ்கோ. ஸோ இந்தியா வந்து என்னென்ன விஷயங்களோ அதில் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ இட் செல்ஃப் அஸ் அ கீ பிளேயர் இன் த குளோபல் கேமிங் இண்டஸ்ட்ரி அண்ட் ஹைலைட்டிங் தி கண்ட்ரிஸ் ரைசிங் சேச்சுரன் மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட் செக்டர். ஓகே, இந்தியாவிலேருந்து யார் அட்டன் பண்ணியிருக்காங்க? த இந்தியன் பெவிலியன் அட் ஜிடிசி இனாகிரேட்டட் பை தி கன்சல் ஜெனரல் ஆஃப் இந்தியா இன் சான் பிரான்சிஸ்கோ டாக்டர் ஸ்ரீகர் ரெட்டி. இவர் தான் இந்த இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஜிடிசியில் இந்தியா சைட்லேருந்து யார் இனாகிரேட் பண்ணியிருக்காங்க? ஸோ கன்சல் ஜெனரல் ஆஃப் இந்தியா இன் சான் பிரான்சிஸ்கோ டாக்டர் கே ஸ்ரீகர் ரெட்டி இவர் தான் அந்த இடத்துல வந்து இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். இது வந்து மார்ச் 17லேருந்து 21 வரைக்கும் நடந்தது. ஸ்ரீகர் ரெட்டி அவங்க தான் வந்து இனாகிரேட் பண்ணாங்க அப்படின்றதையும் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் இந்த பிரசன்ஸ் ஆஃப் த டெபுட்டி கன்சல் ஜெனரல் ஸ்ரீ ராகேஷ் அட்லேகா அண்ட் ஸ்ரீ தன்மய் சங்கர் ஹெட் ஆஃப் த டிஜிட்டல் growth அட் மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங். இவங்க எல்லாமே அந்த இடத்துல இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ரமோஷன் ஆஃப் வேவ்ஸ் அப்படின்றாங்க. ஸோ வேவ்ஸ் அப்படின்னு தான் இந்த நியூஸில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். த இந்தியன் பெவிலியன் ஆல்சோ ப்ரொமோட்டட் வேவ்ஸ் அப்படின்றாங்க. ஸோ வேவ்ஸ் அப்படின்றது வேர்ல்ட் ஆடியோ விஷுவல் அண்ட் என்டர்டைன்மெண்ட் சமிட் அப்படின்றத தான் வேவ்ஸோட ஷார்ட் ஃபார்ம். ஷெடியூல் டு டேக் பிளேஸ் இன் மும்பை மே 1 to 4 வரைக்கும் நடக்க போகுது. இந்த வேவ்ஸ் அப்படின்றது இந்தியாவில் நடக்க போகுது. எங்க மும்பையில் நடக்க போகுது. வேவ்ஸோட ஃபுல் ஃபார்ம் என்ன? வேர்ல்டு ஆடியோ விஷுவல் அண்ட் என்டர்டைன்மெண்ட் சம்மிட். ஓகேவா? இது ஒரு சம்மிட் இந்தியாவில் நடக்க போகுது. அதையுமே அந்த இடத்துல வந்து ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து கேம்ஸ், என்னென்ன கேம்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதில் வந்து அது சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ வேவ்ஸ் த அப்கமிங் எம்என்டி சமிட் அதாவது வேவ்ஸ் 2025 வந்து எங்கே நடக்கும் போது மும்பையில் நடக்கும் போது ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ லைக் அதே தான் மறுபடியும் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னா, இந்தியா எக்கனாமிக் ரெசிலியன்ஸ் அமிட் குளோபல் அன்சர்டினிட்டிஸ் கீ இன்சைட்ஸ் ஃப்ரம் த ஆர்பிஐ மார்ச் 2025 புல்லட்டின். இந்த மார்ச் ஆர்பிஐயோட 2025 புல்லட்டின் அப்படின்றது எப்படி மந்த் மாதிரி வெளியிடுவாங்க. ஸோ இந்த இதுலேருந்து நம்மளுக்கு என்னென்ன விஷயங்கள் தெரிய வருது அப்படின்னா, ஜிடிபி க்ரோத் ப்ரொடக்ஷன் என்ன ப்ரொஜெக்ஷன் வந்து 6.5% அப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபினான்ஷியல் இயர் 25 வித் Q3 ஜிடிபி growth ரீச்சிங் 6.2% அப்படின்றாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம். ஓகேவா? இந்த மார்ச் வந்து புல்லட்டிலேருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது 6.5% ஜிடிபியாக இருக்கும் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. ஸோ இன்ஃப்ளேஷன் ட்ரெண்ட்ஸ் இந்த இந்த சரி ஓகே, அந்த பாக்ஸை நம்ம கடைசியாக பார்க்கலாம். இன்ஃப்ளேஷன் ட்ரெண்ட்ஸ் அப்படின்றது 3.6% இந்த பிப்ரவரி 2025 7 month லோ. நல்லா வச்சுக்கோங்க, இப்போ தான் இன்ஃப்ளேஷன் அப்படின்றது குறைய ஆரம்பிச்சிருக்கு இந்த 7 மாசத்துலேயே. ஸோ எவ்வளோ இருந்திருக்கு இந்த பிப்ரவரியில்? 3.6%. நெக்ஸ்ட் த கோர் இன்ஃப்ளேஷன் எக்ஸ்க்ளூடிங் ஃபுட் அண்ட் ஃபியூல் இன்க்ரீஸ்டு டு தி 4.1%, சிக்னலிங் persistent price pressures. ஸோ ஃபாரின் போர்ட்ஃபோலியோ அவுட்ஃப்ளோஸ் அப்படின்றது என்னவா இருந்திருக்கு? பிளேசிங் ப்ரெஷர் ஆன் த ஸ்டாக் மார்க்கெட்ஸ் அண்ட் இந்தியன் ருபீஸ். அவ டொமஸ்டிக் இன்வெஸ்டர் இன்க்ரீஸ்டு ஹோல்டிங்ஸ் ப்ரொவைடிங் சம் ஸ்டெபிலிட்டி அண்ட் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸாக வந்து தொடர்ந்து இந்தியன் மார்க்கெட்லேருந்து வெளியே போகிறதுனால இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு ஒரு ப்ரெஷராக தான் இருக்குது. பட் இருந்தாலுமே இந்த டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்னும் அவங்களோட ஷேரை வந்து விற்காம ஹோல்ட் பண்ணுறது மார்க்கெட்டுக்கு ஒரு ஸ்டேபிளான ஒரு கண்டிஷனை கொடுக்குது. ஸோ எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் ட்ரெண்ட்ஸ் என்னவா இருக்குது அப்படின்னா, எக்ஸ்போர்ட் grew marginally 0.1% to the 395.6 billion from April 2024 to the February 2025 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது மாதிரி இம்போர்ட்ஸ் வந்து 5.7% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எதனால? கோல்டு, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் பெட்ரோலியம். இதனால எம்ப்ளாய்மெண்ட் growth அப்படின்றது மேனுஃபேக்சரிங் எம்ப்ளாய்மெண்ட் grew at a second fastest rate since PMI survey began. The services sector also saw significant expansion in the employment. Manufacturing employment வந்து செகண்டா grow ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஸ்டேட்டிக் டேட்டா என்ன விஷயம்? ப்ரொஜெக்டட் ஜிடிபி growth என்ன இருக்கலாம்? 6.5% இருக்கலாம். சிபிஐ இன்ஃப்ளேஷன் 7 month low அப்படின்றது முக்கியமான ஒரு விஷயம். ஸோ பிப்ரவரியில் 3.6%. எக்ஸ்போர்ட் growth வந்து 0.1%. அதுவே இம்போர்ட் வந்து 5.7% இருக்கும். இதுதான் நம்ம இந்த நியூஸ்ல இருந்து தெரிஞ்சிக்க வேண்டிய இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஸோ நீங்க நோட்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா டக்குன்னு இந்த நோட்ஸ்லாம் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? சரி, அடுத்தது டிபிஐஐடி அண்ட் எஸ் பேங்க் பார்ட்னர்ஸ் டு ஸ்ட்ரென்தன் இந்தியாஸ் ஸ்டார்ட் அப்ஸ் எக்கோ சிஸ்டம். ஸோ டிபிஐஐடியும் எஸ் பேங்க்கும் பார்ட்னர் ஆயிருக்காங்க. எதுக்கு? இந்தியாவோட ஸ்டார்ட் அப் எக்கோ சிஸ்டம் இன்க்ரீஸ் பண்றதுக்கு. ஸோ என்னன்னு பார்த்துருமா? இதுல யார் எம்ஓவி பண்ணியிருக்காங்க? ஃபர்ஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ப்ரொமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேட், இவங்களும் நம்மளோட எஸ் பேங்க், இவங்க 2 பேரும் சேர்ந்து பார்ட்னர் பண்ணியிருக்காங்க. இந்த பார்ட்னர்ல என்னென்ன கீ ஹைலைட்ஸ் அப்படின்றது பார்ட்னர்ஷிப் ஓவர்வியூ. எம்ஓஇ சைன் பிட்வீன் தி எஸ் பேங்க் டு லெவரேஜ் டிபிஐஐடி ஸ்டார்ட் அப் இந்தியா இனிஷியேட்டிவ் அண்ட் எஸ் பேங்க் ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்டைஸ் டு ஃபெசிலிட்டி ஸ்டார்ட் அப் அண்ட் கிரெடிட். ஸோ ஸ்டார்ட் அப்புக்கு லோன் கொடுக்க போறாங்க. அதுதான் சிம்பிளா. எஸ் பேங்க் ஹெட் ஸ்டார்ட் அப் ப்ரோக்ராம் அப்படின்றதும் எஸ் பேங்க் சைட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ராட்டஜிக் மார்க்கெட் லிங்கேஜ். The partnership provides startup access to the Yes Bank extensive network and strategic partnerships. சைனிங் செரமனியில் வந்து எம்ஓஏ யாரை சைன் பண்ணாங்க? சுமித் ஜாரங்கல், டைரக்டர் ஆஃப் ஜிபிஐஐடி. ஸோ ஒரு முக்கியமான ஸ்டாட்டிக் டேட்டா என்ன?
ஸோ இந்த நியூஸ்ல இருந்து நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு இம்பார்ட்டன்டான ஸ்டாட்டிக் என்ன அப்படின்னா, ஹூ இஸ் தி டைரக்டர் ஆஃப் தி டிபிஐஐடி அப்படின்னு நம்மளுக்கு கண்டிப்பாக கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ மிஸ்டர் சுமித் ஜாரங்கல் அவர் தான் இந்த டிபிஐயோட டைரக்டர் அப்படின்ற ஒரு விஷயம் தெரியணும். எஸ் பேங்க் சைட்ல இருந்து ஜோனல் ஹெட் ரோஹித் ஹனிஜா அவங்க 2 பேரும் இந்த இடத்துல சைன் பண்ணியிருக்காங்க. ஒரு சூப்பரான நியூஸ், இது இம்பார்ட்டன்டான நியூஸ். எம்ஓயூஸ் அப்படின்னு வருது அப்படின்னாலே கண்டிப்பா பேங்க் எக்ஸாமுக்கு ரொம்ப முக்கியம். சரி, industry news start பண்ணுமா. Cabinet approves a revised national program for dairy development to boost rural growth. So Union Cabinet chaired by the Prime Minister Narendra Modi has approved revised national program for dairy development. ஒரு ப்ரோக்ராம் வந்து ரீடெவலப்மெண்ட் பண்றாங்க இல்லைனா வந்து ரிவைஸ் பண்றாங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த இடத்துல பட்ஜெட் அலோகேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இந்த ஸ்கீமுக்கு இல்லை இந்த ரிவைஸ்டு டெவலப்மெண்ட்டுக்கு எவ்வளோ ரூபாய் அலோகேட் பண்றாங்க அப்படின்னா 2790 crore. ஸோ 2790 கோடி அலோகேட் பண்றாங்க. ஸோ எந்த பீரியட் அப்படின்றது ரொம்ப முக்கியம். எந்த பீரியட் அப்படின்னா ஃபினான்ஷியல் இயர் 21 டு ஃபினான்ஷியல் இயர் 26. ஓகேவா? சரி, அப்போ நம்மள வந்து இப்போ வந்து இதுல இருந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், என்பிடிடி நேஷனல் ப்ரோக்ராம் ஃபார் டெய்ரி டெவலப்மெண்ட் எவ்வளவு ரூபாய்? 2790 கோடி. எத்தனை வருஷத்துக்கு? ஃபினான்ஷியல் இயர் 21 டு ஃபினான்ஷியல் 26. ஓகே, இந்த விஷயத்துல இதுதான் ரொம்ப முக்கியம். சரி, இப்போ enhanced budget and objectives. NBDD budget has been increased 1000 crore, bringing a total allocation of 2790. முன்னாடி எவ்வளவு போட்டிருந்தாங்க அப்படின்னா 1790 தான் இருந்திருக்கு. இப்போ 1000 கோடி மறுபடியும் அதை இன்க்ரீஸ் பண்ணி அலோகேட் பண்ணதுனால இப்போ 2790 கோடியா இருக்கு. ஃபார் த 15th ஃபினான்ஸ் கமிஷன். இந்த 15th ஃபினான்ஸ் கமிஷன் சர்க்கிள் அப்படின்றது தான் இந்த ஃபினான்ஷியல் 21 டு ஃபினான்ஷியல் இயர் 22 டு 26 அப்படின்ற மாதிரி நம்ம சொல்றாங்க. கரெக்ட் தானே? நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த 50th ஃபினான்ஸ் கமிஷன் ஸ்டார்டிங் டேட்டா ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டேட்டா. சரி, இதனால என்ன நடக்க போகுது அப்படின்னா காம்பனன்ட் ஏ அப்படின்னு சொல்றாங்க. ஃபோக்கஸ் ஆன் என்கான்சிங் டெய்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சச் as milk chilling plants and advanced milk testing laboratories and creating a new dairy cooperative societies அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்றாங்க. எந்த இடத்துல அதிகமாக உருவாக்க போறாங்க அப்படின்னா நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன் அண்ட் ஹில்லி ஏரியாஸ்ல தான் இது அதிகமாக உருவாக்க போறாங்க. ஸோ ரெண்டாவது காம்பனன்ட் என்ன அப்படின்னா ஒர்க்ஸ் தி கோஆபரேட்டிவ்ஸ் பார்ட்னரிங் வித் ஜப்பான் இன்டர்நேஷனல் கோஆபரேட்டிவ் ஏஜென்சி டு ஃபாஸ்டர் சஸ்டைனபிள் டெய்ரி டெவலப்மெண்ட் இன் கீ ஸ்டேட்ஸ் லைக் ஆந்திர பிரதேஷ், மத்திய பிரதேஷ் அந்த உத்தரகாண்ட். இந்த ஊர்ல வந்து ஜேடிசிஏ அதாவது ஜேஐசிஏ கூட ஜப்பான் இன்டர்நேஷனல் கோஆபரேஷன் ஏஜென்சி கூட சேர்ந்து டைப் பண்ணி, அப்போ இந்த நியூஸ்ல நீங்க அடுத்தது தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த நேஷனல் ப்ரோக்ராம் ஃபார் டெய்ரி டெவலப்மெண்ட்டுக்கு எந்த ஏஜென்சி, எந்த வெளிநாட்டு ஏஜென்சி வந்து சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு கேட்கறாங்க அப்படின்னா ஜப்பான் இன்டர்நேஷனல் கோஆபரேஷன் ஏஜென்சி கூட தான் இவங்க டைப் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த 15th ஃபினான்ஸ் கமிஷன் சைக்கிள் அப்படின்றது தான் இந்த ஃபினான்ஷியல் 22 டு ஃபினான்ஷியல் 26 அப்படின்ற ஒரு விஷயமும் உங்களுக்கு தெரியணும். கிளியரா? ஸோ சோஷியல் எக்கனாமிக் இம்பாக்ட் அப்படின்றது ஆல்ரெடி பெனிஃபிட்டட். இந்த என்பிடிடினால ஆல்ரெடி எத்தனை பேர் பெனிஃபிட் ஆயிருக்காங்க அப்படின்னா 18.74 லட்சம் ஃபார்மர்ஸ் வந்து பெனிஃபிட் ஆயிருக்காங்க. கிரியேட்டட் 30,000 plus direct and indirect jobs, increased milk procurement capacity by the 100.95 lakh liters. ஓகேவா? இந்த என்பிடிடினால எத்தனை பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு உருவாயிருக்கு அப்படின்னா 18.74 லட்சம் பேருக்கு உருவாயிருக்கு. அது மட்டும் இல்லாம எவ்வளவு மில்க் ப்ரொக்யூர்மெண்ட் நடந்திருக்கு? 100.95 லட்சம் லிட்டர்ஸ் வந்து இது வரைக்கும் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒரு சூப்பரான ஒரு நியூஸ்னே நம்ம இது சொல்லலாம். நோட் பண்ணி வைங்க, உங்களோட நோட் புக்ல நோட் பண்ணி வைங்க. சரி, அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னா பாரத் பயோடெக் அன்வெல்ஸ் செல் அண்ட் ஜீன் தெரப்பி ஃபெசிலிட்டி ஐஸ் 2028 லான்ச் ஃபார் த அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட் அப்படின்றாங்க. ஸோ இப்போ இந்த நியூஸ்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த செல் அண்ட் ஜீன் தெரப்பி ஃபெசிலிட்டியை யாரு லான்ச் பண்ண போறாங்க அப்படின்றது. பாரத் பயோடெக். ஓகேவா? பாரத் பயோடெக் வந்து லான்ச் பண்ண போறாங்க. எந்த வருஷம்? 2028 லான்ச் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எந்த ஊர்ல? அதான் அடுத்த ஒரு கொஸ்டின். எந்த ஊர்ல அப்படின்னா தெலுங்கானால லான்ச் பண்ண போறாங்க அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். திஸ் ஸ்ட்ராட்டஜிக் மூவ் இஸ் எய்ம்ட் அட் அட்ரஸிங் ஆன்காலஜி அண்ட் ரேர் டிசீஸ் த்ரூ தி அட்வான்ஸ்டு தெரபிக் ட்ரீட்மெண்ட்ஸ். இது என்ன அப்படின்னு சொல்றாங்க. யார் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறாங்க அப்படின்னா 75 மில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறாங்க. ஓகேவா? அடுத்து உங்களுக்கு தெரியணும் இந்த ட்ரீல உங்களுக்கு தெரிய வேண்டியது 75 மில்லியன் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறாங்க. நெக்ஸ்ட் என்ன விஷயம் அப்படின்னா ஃபோக்கஸ் ஆன் காஸ்ட் எஃபெக்டிவ் ட்ரீட்மெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி இன்னொரு விஷயம் சொல்றாங்க. சரி, ஓகே, அவ்வளோதான். இந்த நியூஸ் மேக்ஸிமம் மோஸ்ட்லி முடிஞ்சிடுது. அப்போ நம்ம ஒரு ஓய்வு பண்ணுமா மறுபடியும். ஸோ செல் அண்ட் ஜீன் தெரப்பி அப்படின்ற ஒரு ஃபெசிலிட்டியை கொண்டு வர போறாங்க. யார் கொண்டு வர போறாங்க? பாரத் பயோடெக் கொண்டு வர போறாங்க. எந்த வருஷத்தில் கொண்டு வர போறாங்க? 2028 கொண்டு வர போறாங்க. எங்க கொண்டு வர போறாங்க? தெலுங்கானால கொண்டு வர போறாங்க. எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறாங்க? 75 மில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறாங்க. கிளியரா இருக்கும் நம்புறேன். இந்த நியூஸை மைண்ட்ல எடுத்துக்கோங்க.
ஓகேப்பா. ஸோ அடுத்தது ஃபினான்ஷியல் நியூஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். சர்ஜ் இன் தி நெட் இசிபி இன்ஃப்ளோஸ்ன்றாங்க. ஸோ இசிபி அப்படின்னா என்ன? எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் போரோயிங்ஸ் அப்படின்றத நம்ம வந்து இசிபி இன்ஃப்ளோஸ்ன்னு சொல்லுவோம். இந்தியா அட்ராக்ட்ஸா 18.4 பில்லியன் லோவர் காஸ்ட் அப்படின்றாங்க. இந்த இசிபி இன்ஃப்ளோஸ் வந்து இந்தியாவில் 18.4 பில்லியனா இருக்கு அப்படின்ற மாதிரி என்ன சொல்றாங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் வைஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டேட்டா அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ எவ்வளோ இந்த இசிபி இன்ஃப்ளோஸ் வந்திருக்கு அப்படின்னு நம்ம செக் பண்ணோம். எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா இது வரைக்கும் 47.3 பில்லியன் வந்து வந்திருக்கு. வித் டிஸ்போஸ்மெண்ட் அமௌண்டட் டு தி 42.3 பில்லியன். ஸோ இசிபி அவுட்ஃப்ளோஸ் வந்து ஃபார் பிரின்சிபல் ரீபேமெண்ட்ஸ் ஸ்டுட் அட் 23.9 பில்லியன். ஓகேவா? ஸோ இந்த ஸ்டாட்டிக் டேட்டா பாருங்க. நெட் இசிபி இன்ஃப்ளோஸ் ஏப்ரல் ஜனவரி 2024 வந்து 18.4 பில்லியன். அதே இசிபி அவுட்ஃப்ளோஸ் வந்து ஏப்ரல் ஜனவரி பீரியட்ல வந்து 23.9 பில்லியன். ஸோ டோட்டல் இசிபி ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது 47.3 பில்லியனா இருந்திருக்கு அப்படின்னு நம்மளுக்கு இந்த ஓவரால் டேட்டால இருந்து தெரியுது. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு நியூஸ்னே நம்ம சொல்லலாம். ஸோ பந்தன் பேங்க் பார்ட்னர்ஸ் வித் சேல்ஸ் ஃபோர்ஸ் டு என்ஹான்ஸ் லெண்டிங் எஃபிஷியன்சி அப்படின்றாங்க. பந்தன் பேங்க்கும் சேல்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். சேல்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்றது ஸோ ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எம்ஓஇ பண்றாங்க. ஸோ பார்ட்னரா மாறி இருக்காங்க. எதுக்கு? லெண்டிங் எஃபிஷியன்சி. ஓகேவா? ஸோ பவர்டு டிஜிட்டல் பிளாட்ஃபார்மை கிரியேட் பண்றதுக்காக தான் இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துருக்காங்க, பார்ட்னர் ஆயிருக்காங்க. ஓகேவா? சரி, அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னா, செபி ப்ரொபோசஸ் key reforms for EBP and RFQ platforms to strengthen debt markets. So SEBI வந்து என்ன பண்ணிருக்காங்க, புதுசா ஒரு விஷயத்தை வந்து ப்ரொபோஸ் பண்ணிருக்காங்க. So significant reforms aimed at enhancing the efficiency, transparency and liquidity of the India's corporate bond market. இந்த EBP and RFQ வந்து எது கூட தொடர்புடையது அப்படின்னா, இந்தியாவோட கார்பரேட் பாண்ட் மார்க்கெட் கூட தொடர்புடையது. சரி, EBPனா என்ன? எலக்ட்ரானிக் புக் ப்ரொவைடர் அண்ட் RFQ அப்படின்றது request for the quota platform, extension component for the debt market ecosystem. So இதுக்கு வந்து ஒரு ரீஃபார்ம் கொண்டு வந்திருக்காங்க. So என்ன ரீஃபார்ம்? So SEBI proposes that all private placement of a issue size above 20 crore should be mandatory conducted through the EBP platform, reducing previous threshold 50 crore. So already 50 கோடியா இருந்த இந்த EBP பிளாட்ஃபார்ம்ல ரெஜிஸ்டர் பண்றதுக்கு 20 கோடியா மாத்திருக்காங்க. அதே மாதிரி இன்விட்ஸ் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் அந்த REITs insurance of InvITs and REITs with the issue size of 1000 crore will also be required to access the EBP platform. 1000 கோடிக்கு மேல இருக்கிற இந்த InvITs and REITs இவங்க எல்லாருமே வந்து EBP பிளாட்ஃபார்மை அக்சஸ் பண்ணணும். அதே மாதிரி நெக்ஸ்ட் green shoe portion adjustment. The green shoe portion typically up to the 5 times the base size issue will be reduced to the 3 times the base size for all issues. அதே மாதிரி செட்டில்மெண்ட் வந்து SEBI recommend T+1 settlement and T+2 listing timelines for EBP transaction. இது எல்லாமே வந்து இப்போ ப்ரொபோஸ் பண்ணிருக்காங்க, SEBI சைடுல இருந்து ப்ரொபோஸ் பண்ணிருக்காங்க. ஓகேவா? சரி, அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னா, நேஷனல் அண்ட் ஸ்டேட் நியூஸ் போகலாம். இந்தியா டு எக்ஸ்ப்ளோர் கிரீன் ஷிப்பிங் அண்ட் டிஜிட்டல் பிசினஸ் வித் சிங்கப்பூர் கூட இந்தியா செட் டு என்ஹான்ஸ் இஸ் கிரீன் ஃபியூல் அண்ட் டிஜிட்டல் இனிஷியேட்டிவ்ஸ் த்ரூ a strategic partnership with Singapore in a maritime sector. ஸோ இந்தியாவும் சிங்கப்பூரும் சேர்றாங்க கிரீன் ஃபியூல் அண்ட் டிஜிட்டல் இனிஷியேட்டிவ் எங்க அப்படின்னா மேரிடைம் செக்டருக்காக. போத் நேஷன்ஸ் ஆர் எக்ஸ்ப்ளோரிங் தி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் அ கிரீன் டிஜிட்டல் ஷிப்பிங் காரிடார் which will connect international ports and strengthen the global shipping industry. ஓகே, நெக்ஸ்ட் இந்த நியூஸ்ல நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த சிங்கப்பூர் மேரிடைம் வீக் அப்படின்றது. ஸோ சிங்கப்பூர் மேரிடைம் வீக் வந்து மார்ச் 24 28 வரைக்கும் செலிப்ரேட் பண்றாங்க. அந்த டைம்ல தான் இந்தியா டெலிகேஷன் will explore opportunities with over 20,000 global industry participants. ஸோ மார்ச் 25 தான் மினிஸ்ட்ரியல் விசிட் வந்து நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்தியன் மினிஸ்டர் ஆஃப் போர்ட்ஸ் ஷிப்பிங் அண்ட் வாட்டர்வேஸ் சரவணன் சோனோவால் அவர் தான் அந்த டைம்ல அந்த சிங்கப்பூர் மேரிடைம் வீக் நடந்தது அந்த டைம்ல அங்க வந்து விசிட் பண்ணியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் சிங்கப்பூர் சைட்ல இருந்து டிஸ்கஷனுமே இனிஷியேட் பண்ணியிருந்தாங்க அந்த டைம்ல. சரி, இந்தியா கோல் இம்போர்ட்ஸ் ரைஸ் 11.3% to the 265 million tons in financial 25. ஸோ இந்தியா கோல் இம்போர்ட்ஸ் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா 11.3% to 265 million tons in financial 24, amounting to 3.1 trillion. எவ்வளவு வேல்யூ அப்படின்னா 3.1 trillion. சரி, இப்போ இதை வந்து நம்ம வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்ப்போமா. ஸோ இந்தியா வந்து கோல் எக்ஸ்போர்ட் எவ்வளவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா 11.3% in financial year 25. ஓகேவா? ஃபினான்ஷியல் இயர் 24ல இது வந்து எவ்வளோ டன் அப்படின்னா 265 மில்லியன் டன்ஸ். இது எவ்வளோ ரூபா அப்படின்னா
3.1 இந்தியன் ருபீஸ், ட்ரில்லியன் இந்தியன் ருபீஸ். ஓகேவா? ஸோ இது எல்லாமே கீ டேக் அவைஸ். த டோட்டல் இம்போர்ட் வால்யூம் இன்க்ளூடட் 59 மெட்ரிக் டன்ஸ் ஆஃப் குக்கிங் கோல் அண்ட் 205 மெட்ரிக் டன் ஆஃப் நான் குக்கிங் கோல் வித் வேல்யூ ஆஃப் 1.3 ட்ரில்லியன் ஃபார் நான் குக்கிங் கோல் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது வந்து தனித்தனியாக பிரிச்சு குக்கிங் அண்ட் நான் குக்கிங் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்தியா இஸ் லார்ஜஸ்ட் இம்போர்ட்டர் ஆஃப் த குக்கிங் கோல். ஸோ இம்பார்ட்டன்டான ஒரு ஸ்டாட்டிக் விஷயம். உலகத்திலேயே அதிகமான குக்கிங் கோலை யாரு இம்போர்ட்டராக இருக்காங்க அப்படின்னா இந்தியா தான். வித் இன்க்ரீஸ் இன் டொமஸ்டிக் குக்கிங் கோல் ப்ரொடக்ஷன் டு 140 மெட்ரிக் டன் பை ஃபினான்ஷியல் இயர் 30. ஸோ இந்தியா வந்து இந்த குக்கிங் கோலை வந்து ப்ரொடக்ஷனில் எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, 140 மெட்ரிக் டன் பை தி ஃபினான்ஷியல் இயர் 30. இந்த ஒரே ஒரு நியூஸில் நம்மளுக்கு எவ்வளோ விஷயங்கள் கிடைக்குது பாருங்க. ஸ்டாட்டிக் கிடைக்குது, அதாவது வேல்யூ பேஸ்டு கிடைக்குது. ஓகேவா? இது எல்லாமே பேங்க் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான விஷயம். ஸோ growth in the coal production, India coal production financial 24 increased by the 11.7% to the 997.8 metric ton, continuing its efforts to reducing reliance on the imports அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு இந்த விஷயம் தெரியுது. ஸோ போல்டு நியூஸ் ஒன்று பார்ப்போம். குளோபல் டெபிட் எக்ஸிட் 100 trillion as interest cost surge says OECD. ஸோ ஓஇசிடி அப்படின்றது ஆர்கனைசேஷன் ஃபார் எக்கனாமிக் அண்ட் கோஆபரேஷன் அண்ட் டெவலப்மெண்ட். அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இவங்க ஒரு ரிப்போர்ட் வெளியிட்டிருக்காங்க. என்ன எதை பற்றி அப்படின்னா குளோபல் டெபிட் பற்றி. இந்த குளோபல் டெபிட் அப்படின்றது 100 ட்ரில்லியன் மார்க்குக்கு, 100 ட்ரில்லியன் டாலர் மார்க்குக்கு வந்து எக்ஸிட் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. சரி, அடுத்தது the total global debt including government and corporate bonds has crossed $100 trillion. Interest costs have risen sharply, reaching 3.3% of GDP in OECD countries, higher than spending on the defense. ஓகேவா? ஸோ டெபிட் மெச்சூரிட்டி அப்படின்றது by 2027 half of the OECD and emerging market government debits and a third of the corporate debit will mature, putting pressure on the future borrowing. ஸோ இந்த விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. என்ன ஸ்டாட்டிக் டேட்டா. ஸோ குளோபல் டெபிட் அப்படின்றது ஓவர் 100 ட்ரில்லியனாக இருக்கும் 2025. OECD இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் ஷேர் ஆஃப் தி ஜிடிபி வந்து 3.3%. டெபிட் மெச்சூரிட்டி பை 2027 வந்து 50% ஆஃப் தி கவர்மெண்ட், 33% கவர்மெண்ட் டெபிட் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ மிஸ்லனேஷன் நியூஸில் ஸ்கல்ப்டர் ராம் சுடார் டு ரிசீவ் தி மகாராஷ்டிரா பூஷன் அவார்டு. இந்த மகாராஷ்டிரா பூஷன் அவார்டு அப்படின்றது அந்த ஸ்டேட்டில் கொடுக்குற ஹையஸ்ட் சிவிலியன் ஆனர் அவார்டு. ஓகேவா? ஸோ இதில் வந்து இவருக்கு 25 லட்சம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இவர் எந்தெந்த விஷயங்களை பண்ணியிருக்காரு அப்படின்னா, இவர் எந்தெந்த ஸ்டாச்சு வந்து பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி 180 மீட்டர்ஸ் டால். ஓகேவா? லார்ட் ராம் ஸ்டாச்சு அட் அயோத்தியா அண்ட் லார்ட் சிவா ஸ்டாச்சு அட் பெங்களூரு. இந்த விஷயங்களை பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவர் 100 வயசு ஆகியுமே ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றது தான் மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம். கரெக்டா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ அவர் எதில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, அம்பேத்கர் ஸ்டாச்சு மும்பையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இதனால தான் இவருக்கு இந்த அவார்டை கொடுக்கலாம் அப்படின்றது மகாராஷ்டிரா கவர்மெண்ட் ஃபட்னாவிஸ், ஸோ சீஃப் மினிஸ்டர் ஆஃப் மகாராஷ்டிரா தேவேந்திர ஃபட்னாவிஸ் தலைமையில் முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ இந்த அவார்டுக்கு அவர் கிடைக்க வேண்டிய அமௌண்ட் வந்து 25 லட்சம் பிளஸ் அண்ட் மொமெண்டம். RBI appoints ஸ்ரீ இந்திரனில் பட்டாச்சாரியா as a new executive director. ஸோ ஆர்பிஐயோட நியூ எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் அப்படி யார் அப்படின்னா இந்திரனில் பட்டாச்சாரியா. இது வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய நியூஸு. சரி, இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணது எல்லாமே கிளியராக இருக்கும் அப்படின்னு நம்புறேன். இன்கேஸ் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஆளுக்காவது இந்த வீடியோ இல்லைனா பிடிஎஃப் ஷேர் பண்ணுங்கள். பிடிஎஃப் எங்கே கிடைக்கும் அப்படின்றத நான் டீட்டெயிலாக ஃபஸ்ட்டு சொல்லிட்டேன். நம்ம டெலகிராம் சேனலில் மார்ச் வரைக்கும் கிடைக்கும். ஏப்ரல் 1 நம்மளோட வெப்சைட் marktoofficer.in அப்படின்ற வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா கரெக்டாக நீங்கள் டெய்லியுமே பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை கண்டென்ட்டை நீங்கள் நம்ம வெப்சைட்லேயே படிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ 6 மணிக்கு இன்னி நாளோட இந்த எடிட்டோரியல் லைவ் ஆயிருக்கும், அதையும் பார்த்துருங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு கிளாஸில் அடுத்து வந்து உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்யூ ஆல். பாய்.